ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவரோடு இருந்தால் சகலமும் அவரால் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்கு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவனாக வந்தான். சங்கீதம் 139. கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரிவாதற்கு முன்பே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முன்பிறத்திலும் பின்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத தூரமாயிருக்கிறது. சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானலாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர் மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. அல்லேலூயா. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும். என்னை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென் என்பதே. ஆமென்.